ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளுக்குரிய சத்திய வார்த்தைகள் எங்கள் பரிசுத்த சத்திய ஆவியானவர் மூலமாய் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு தந்தருள்வீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே, எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே, தந்தையாகிய ஆவியானவரே உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். தந்தையாகிய ஆவியானவரே வருவீராக பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்நாளின் வாழ்ந்த நாளுக்குரிய வார்த்தையை எங்களுக்கு உமது மூலமாய் எங்களுக்கு தந்தருளுவீராக. நேரே பேசி வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். தந்தையே வருவீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக. மண்ணோட்டை மறித்து கொள்ளும் மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் இருக்கக்கூடாததும் புறம்பானவைகளும் ஒன்றும் ஒரு காலமும் ஒருபோதும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையே, உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகமும் கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்தமும் உம்முடைய தெய்வீக தன்மையும் தெய்வீக வல்லமையும் பலனும், அல்லேலூயா, உம்முடைய அன்பும் மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் உம்முடைய வெளிச்சமும் ஜீவனும் ஆண்டவரே, நித்திய ஜீவ ஒளியும் அக்கினியும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளும் லைவில் இணைந்திருக்கிற யாவரையும் முற்றுமுடிய ஆட்கொள்வதாக, ஆளுகை செய்வதாக. எங்கள் பிதாவாகிய யெகோவா தேவனுடைய தகப்பனுடைய நாமமும் குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமும் தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவருடைய நாமமும் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கண்மணி போல காக்கும் தேவன் என்று எத்தனையோ விதத்தில் தேவன் நம்மை கண்மணியாய் காத்துக்கிட்டே வரார். நம்மளுடைய பார்வைக்கும் நம்மளுடைய செவிக்கும் நம் ஞானத்துக்கும் எட்டின காரியத்தில் தேவன் காக்கிற விதங்கள் மட்டும் நமக்கு தெரியுது. ஆனால் நமக்கு தெரியாத வகையில் மறைவில் தேவன் அநேக காரியங்களில் தேவன் நம்மை காக்கிறார். தேவன் நம்மை காக்கிறார். அதுதான் சத்தியம். கண்மணி போல காக்கிறார், கண்மணி போல காக்கிறார். நாம் பல இந்த ஆபத்துகள் அந்த ஆபத்துகள் இந்த இவைகள் என்று நாம் பலதை எண்ணுகிறோம். ஆனால் அதுக்கும் மேலே வேறு வேறு விதங்களில் இருக்கிற ஆபத்துகளையும் அழித்து, தீமைகளை அழித்து, கடைசியில் தீமை செய்கிறவர்களையும் அழித்து, தீமைக்கு வேறும் கூறுமாகிய சாத்தானின் கிரியைகளையும் அழித்து, அதுக்கு உடன்படுகிற துன்மார்க்கர்களை அழித்து, தம்முடைய பிள்ளைகளை தப்புவித்து காப்பாற்றி தமது அடைக்கலத்திலே வைத்து, அநாதி தேவனுடைய தகப்பனுடைய அடைக்கலத்துக்குள்ளே வைத்து கண்மணியாய் காத்து கொள்ளுகிற தேவனாய் தகப்பனாய் இருக்கிறார். கண்மணி போல காக்கிற தேவன் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே தான் கர்த்தர் நம்மோடு கூட கடந்த சில வாரங்களாக பேசி கொண்டு வர்றார். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தர் நம்ம எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் எல்லா பொல்லாப்புகளுக்கும் கட்டுகளுக்கும் காவல்களுக்கும் வருகிற தீங்குகளை எல்லாம் தீமைகளை எல்லாவற்றையும் அழித்து கர்த்தர் நிர்மூலமாக்கி இதற்கு வேறும் கூறுமாய் இருக்கிற மொத்த நெட்வொர்க்கையும் அழித்து போடுவார். அதுக்கு ஒரு நாளை கர்த்தர் குறித்து வச்சிருக்கிறார். அந்த நாளிலே கர்த்தர் நிச்சயம் சங்காரம் பண்ணுவார். அவர் எழும்பி கர்ச்சித்து எழும்புவார். பராக்கிரமசாலி அவர் ஒருத்தர் தான். எழும்புவார். ஸ்திரீயானவள் தன் முதல் பிள்ளையை பெற்றெடுக்க எப்படி அலறுவாளோ, அலறிக்கொண்டு எழும்புவாளோ, அப்படி கர்த்தர் எழும்புகிற நாள் சமீபத்தில் தான் இருக்குது. எழும்புவார் கர்த்தர். கர்த்தர் எழும்புவார். கர்த்தர் எழும்புவார். தம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்க ஒருபுறம், தம்முடைய பிள்ளைகளை மீட்டு ரட்சிக்க ஒருபுறம், சத்துருக்களை வேரோடு இந்த பூமியில் இராதபடி அறுப்புண்டு போக மற்றொரு பக்கம். நிச்சயம் கர்த்தர் எழும்புவார். கர்த்தர் எழும்புவார், நொறுக்குவார். எழும்புவார், நொறுக்குவார். அவர் அனுமதிச்சதுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்துடுவார். இதற்கு மேலே என் பிள்ளைகளுக்கு அனுமதிப்பதில்லை என்று வந்துடுவார்.
வந்துடுவார் கர்த்தர். கர்த்தர் நிச்சயம் வந்துடுவார், நிச்சயம் வருவார். ஸ்திரீகளாலும் மதுபானத்தினாலும் இன்னும் வேறு வேறு விதங்களிலே களி கூறுகிறவர்களுடைய களியாட்டங்களுக்கெல்லாம் முடிவு சீக்கிரத்தில் கட்டுவார் கர்த்தர், சீக்கிரத்தில் கட்டுவார். பரிதானம் வாங்கி கொண்டு, லஞ்சம் வாங்கி கொண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்கிற துன்மார்க்கர்களை அழிக்கிறது கர்த்தர். அழிப்பது சமீபத்தில் வைத்திருக்கிறார், அழித்து போடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பதிவிடைகளை வைத்து, நேர்த்தியாக பதிவிடைகளை வைத்திருக்கிறோம் என்று நியமித்து வைத்திருக்கிற வேவுக்காரர்களையும் உளவாளிகளையும் சதிகார கூட்டங்களையும் கொலைகார கூட்டத்தையும் கர்த்தர் வேரோட அழிக்க சமீபத்தில் இருக்கிறார். எழும்பிடுவார், எழும்பிடுவார், கர்த்தர் எழும்பிடுவார். என்னுடைய கொடூர குணம், என்னுடைய கொடூர ஆசை தேவனுடைய பிள்ளைகள் அழியணும் என்று இருக்கிறவர்களை அழிக்க எழும்புவார், எழும்புவார். ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வரக்கூடாது, நன்மைகள் வரக்கூடாது, கடன் அடைக்கப்படவே கூடாது, ₹1 பணம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்று சொல்லுகிற துன்மார்க்கர்களை அழிக்க சடீதில் எழும்புவார், சடீதில் எழும்புவார், சடீதில். இதை செய்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர்தான் அவருடைய பிள்ளைகளை கண்மணி போல அவர்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொடுக்கிறவர், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை காப்பாற்றி கொடுக்கிறவர். இப்பொழுது பேசுகிற பொல்லாத பரஸ்திரீகளும் துன்மார்க்க ஸ்திரீகளும் பேலியாட்டின் மக்களும் பேசுகிற வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் அழித்து, அவர்கள் வாயிலிருந்து வருகிற அத்தனை பொய்யின் வார்த்தைகளை அழித்து, பொய்யின் குற்றச்சாட்டுகளை எல்லாம் அழித்து, எல்லாம் சாப வார்த்தைகளை எல்லாம் அழித்து, எல்லாம் பழிபோடுகிற வார்த்தைகளை எல்லாம் அழித்து, தேவனுடைய பிள்ளைகளை அபகரிக்கிற சாத்தானுடைய கிரியைகளை அழித்து, அதற்குள் இருக்கிற கொடூர குணங்களும் பிரிவினைகளையும் உண்டு பண்ணி மார்க்க பேதங்களை உண்டு பண்ணுகிற சத்ருவின் கிரியைகளை அழித்து, இதற்கு பின்னணியத்தில் கூறாயிருந்து இதை கட்டவிழ்த்தவர்களுடைய கும்பல்களை கர்த்தர் அழித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அவர் கர்த்தர் வெறி கொள்ளுவார், கர்த்தர் வெறி கொள்ளுவார், வெறி கொள்ளுவார், கர்த்தர் வெறி கொள்ளுவார். அது வருகிறது, அது வருகிறது, அது வருகிறது. வெறி கொள்ள கர்த்தர் வருகிறார். தம்முடைய பிள்ளைகளை முற்றுமுடிய மீட்டு விடுவிக்க ரட்சிக்க கர்த்தர் வருகிறார். கர்த்தர் தமக்கு சொன்ன நல்ல வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்ற வருகிறார். கட்டுகளை காவல்களை எல்லாம் அடித்து நொறுக்க வருகிறார். இதற்கு பின்னணியத்தில் கூறும் வேறுமாய் இருக்கிறவர்களை அழிக்க கர்த்தர் வருகிறார். அவர் வருகிற சத்தம் இடியும் மின்னலும் ஒன்றுமே இல்லை. அவர் வருகிறது ஒருவருக்கும் தெரியாது. அவர் வந்து கடந்து செல்லும் போது சத்துருக்கள் அலறும் போது தான் தெரியும் கர்த்தர் வந்து போயிட்டார். ஆமென். தம்முடைய பிள்ளைகளையோ மன்னித்து இரக்கம் பாராட்டி தமது கிருபையின் இரக்கத்தின் அடைக்கலத்துக்குள்ளே வைத்து கண்மணியாய் காத்து கொள்ளுவார். ஒருபோதும் துன்மார்க்கரும் பகஞ்சர்களும் துரோகிகளும் அகங்காரிகளும் இயேசுபேல்களும் ஆமான்களின் பார்வோனுடைய ஆலோசனைகள் நிறைவேறாதபடி சித்திக்காதபடி அவமாக்கி போட்டு அவர்களை அழிக்கவே அழிப்பார், அழிக்கவே அழிப்பார். தேவனுடைய பிள்ளைகளுடைய சுதந்திரங்களை காப்பாற்றுவார், தேவனுடைய பிள்ளைகளுடைய வாசஸ்தலங்களை காப்பாற்றுவார். தேவ பிள்ளைகள் இழந்ததை திரும்ப கொடுப்பார், ரெட்டிப்பாய் திரும்ப கொடுப்பார். தேவன் சொன்ன வார்த்தைகள் ஒன்று கூட தவறாதபடி ஒவ்வொருவரிலும் நிறைவேற்றி முடிப்பார். அது பரியந்தமும் கடைசி பரியந்தமும் கண்மணியாய் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் காப்பார். கர்த்தர் தமது கரத்தினாலே மூடி தம்முடைய அடைக்கல பட்டணத்துக்குள்ளே அனாதி தேவன் வைத்து காத்து கொள்வார்.
நாம் செய்ய வேண்டியது, நாம் கர்த்தரோடு கூட இருக்கணும். நம்மை காக்கிற தேவனிடத்தில் இருக்கணும். நம்மை காக்க மாட்டாதவர்களிடத்தில் இருக்கக்கூடாது. நம்மை நாமே காத்து கொள்ள முடியாது. நம்மை நாமே தப்பித்து கொள்ள முடியாது. நம்மை நாமே நமக்கு நன்மை செய்து கொள்ள முடியாது. நம்மை நாமே விடுவித்து கொள்ள முடியாது. நம்மை நாமே ஜெயித்து கொள்ள முடியாது. நமக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர் மட்டும்தான். கர்த்தர் மட்டும்தான். கர்த்தர் மட்டும்தான் நம்ம எல்லா பேராபத்துகளுக்கும் தப்புவித்து நாம் பயப்படுகிற எல்லா காரியத்துக்கும் விலக்கி நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். நம் கடனெல்லாம் ஒன்று விடாதபடி அடைத்து போடுகிறது அவருடைய கரம் மட்டுமே. ஆமேன். குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கிறதும் அவர்தான். ஆமேன். தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற மலை அளவில் பர்வதங்கள் போல இருக்கிற மலைகளைப் போல இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் அவருடைய உட்பிரவேசம், அவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளே அவர் உள்ளே உட்பிரவேசம் பண்ண வரும்போது, மகிமையின் ராஜா உள்ளே வரும்போது அவைகள் எல்லாம் வெந்து உருகி தரை மட்டமாகிவிடும். அதுக்குரிய நாளும் வேளையை அவர் நியமித்து வைத்ததை அவர் மாற்றிக்க மாட்டார். அவர் பிள்ளைகளுக்கு செய்வேன் என்றதை செய்யாமல் அவர் விடவே மாட்டார். அவர் சொன்னதை செய்யும் பரியந்தமும் நம்மை கண்மணி போல காத்துக்குவார். அதுக்கு பிறகும் காத்துக்குவார். சங்கீதம் 34ஆம் அதிகாரம். மைக் முப்பத்தினாலாம் அதிகாரம் 19 22. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. தேவன் எழுதி வச்சிருக்கிறார் தாவீது ராஜா மூலியமா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அடுக்கடுக்கான பொய்களை அள்ளி நீதிமான்கள் மேலே, பரிசுத்தவான்கள் மேலே, பரிசுத்தவாட்டிகள் மேலே, தேவனுக்கு பயப்படுகிற மக்கள் மேலே அள்ளி வீசுகிற அத்தனையும் தேவன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். அப்படியே இருந்துட்டு போயிடுவாரெல்லாம் இல்லை. அத்தனை பொய்யின் கட்டவிழ்ப்புகளை எல்லாம் அவிழ்த்தவர்களுக்கே திரும்ப போகும். அவர்களுக்கே அது திரும்ப போய் அவர்களை எப்படி வதைக்கணுமோ வதைச்சி எடுப்பார். எப்படி வதைச்சி எடுப்பார். பொய்யை கட்டவிழ்த்தவர்களும் பொய்யை கேட்டு அதன்படி நடந்தவர்களையும் வதைச்சி எடுப்பார். கர்த்தர் வதைச்சி எடுப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமான் என்பவன் யார்? எசேக்கியேலில் சொல்லப்படுது, அவருடைய கட்டளையை கற்பனைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன், அதன்படி நடக்கிறவன் நீதிமான். அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன்தான் நீதிமான். நீதிமான் என்றால் அவன்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு அவருடைய கிருபைக்கு பாத்திரவாட்டியாக இருக்கிற யாவரும் அவருடைய பிள்ளைகள் நீதிமான்கள். கர்த்தராலே நீதிமான்கள். அவர்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார். எலும்புகள் என்றால் தேவனை நம்புகிற நம்பிக்கை என்பது எலும்பு. தேவன் மேலே வைக்கிற விசுவாசம் ஒரு எலும்பு.
சரீரத்துக்கு எலும்பு எவ்வளவு முக்கியமோ, தேவனுடைய ஆவியில ஆத்துமாவில தேவனை விசுவாசிக்கிறது ஒரு எலும்பு போல, பலமுள்ள ஒரு எலும்பை போல. அந்த எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவன் தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை கெட்டு போகாதபடி காப்பாற்றுகிறார். ஒரு தேவ மகள் அல்லது தேவன் மகன் தேவன் பேரிலே வச்சிருக்கிற நம்பிக்கை கெட்டு போகாதபடி காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்று கூட முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும். என்ன தீமையை தேவ பிள்ளைகளுக்கு செய்யணும்னு நினைச்சானோ அதையே அவனுக்கோ அல்லது அவளையோ கொல்லும். அது ஆணோ பெண்ணோ அவளை கொல்லவே கொல்லும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டு கொள்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற கர்த்தரை குறித்து கர்த்தர் தான் மெய்யான தேவன் என்று அறிக்கை செய்கிற யாவரும், அவர்களுக்கே அவர்கள் அறிக்கை செய்வதும் மற்றவர்களுக்கு கர்த்தரை குறித்து அறிக்கை செய்கிற யாவரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அவர்களுடைய ஆத்துமாவை மீட்டு கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. இப்படி குற்றம், அப்படி குற்றம், இப்படி குற்றம் என்று சகல விதத்திலும் சத்துருக்கள் தீட்டி வைத்திருக்கிற அத்தனையும் கர்த்தர் எரிச்சு போடுவார். இதை வகுத்து திட்டம் தீட்டி கொடுத்தவர்களையும் கர்த்தர் எரிச்சு போடுவார். ஆமென். தேவ பிள்ளைகளை குறித்து குற்றவாளிகள் என்று எல்லா விதத்திலையும் அதற்காக எத்தனை சார்ஜ் ஷீட் எழுதின அத்தனை பேரையும் கர்த்தர் எரிச்சு போடுவார். ஆமென். நீதிமான்களின் கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டு கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று கர்த்தர் நமக்கு வேதத்தில் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை வாக்கு கொடுத்திருக்கிறார். கண்மணி போல காப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்களித்தவர். நீ பயப்படுகிற காரியம் உனக்கு நேரிடுதில்லை என்று வாக்களித்தவர். நீ பயப்படுகிற மனுஷர் கரத்திலே உன்னை நான் ஒப்பு கொடுப்பதில்லை என்று சொன்னவர். நீ பயப்படுகிற காரியம் உனக்கு நேரிடுதில்லை என்று சொன்னவர். சொன்ன வார்த்தையின்படி செய்வார். சொன்ன வார்த்தையின்படி செய்வார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து. தாவீது வனாந்திரத்திலுள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்திரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டிலிருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான். யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான். வசனம் இப்படி சொல்லுகிறது. 14ஆம் வசனம்.
தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களில் தங்கி, அரணான வனாந்தரத்தில் கல்லுகளாலே இயற்கையாகவே இருக்கிற குகைகள், அப்படிப்பட்ட ஒரு குகையில் தங்கியிருக்கார். கிட்டத்தட்ட 600 பேராக தங்கியிருக்கார். அவருடைய மனைவி, பிள்ளைகள், சில இடங்களில் சில இடத்துல கிடையாது, சில இடங்களில் அவருடைய தகப்பன், தாய், சகோதரர்கள் கூட அதில் இருக்கிறாங்க. இப்படியாக ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கிறாங்க. அங்கே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடி, அனுதினா டெய்லி 3000 பேரை கூட்டிக்கிட்டு, எவ்வளோ பேர்? 3000 இராணுவ வீரர்களை கூட்டிக்கிட்டு யாரை தேடுறாரு? தாவீது. ஒரு குற்றம் செய்யாத தாவீது. சவுல் குடும்பத்துக்கு ஒரு அக்கிரமும், ஒரு குற்றமும், ஒரு பாவமும், ஒரு மீறுதலும் செய்யாத தாவீது. அவனுடைய அரசாட்சியை பிடுங்க நினைக்கணும்னு நினைக்காத தாவீது. அவன் பதவியை நான் அடையணும், அந்த ராஜாங்கத்தில் போய் நான் போய் உட்காரணும், அவர் போய் உட்காரணும் அப்படின்னு நினைக்காத தாவீது. ஒரு தீங்கும் தீமையும் செய்ய நினைக்காத தாவீது. அந்த தாவீதை சவுல் கொல்லணும்னு தேடுறான்னா, அப்போ யார் அவனுக்குள்ளே இருக்கிறா? சாத்தான். டெய்லி அவனுக்கு இதே வேலைன்னா எப்படி? ஒரு ராஜாவுக்கு வேலை எவ்வளோ இருக்கும்? ராஜாங்கத்தில் இருந்து அவன் செய்ய வேண்டிய தேசத்தின் குடிகளுக்கும் செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளோ இருக்கும்? நிறைய இருக்கும். அது எல்லாமே விட்டுட்டு அவனுடைய ஒரே வேலை தாவீதை கொல்லணும். அந்த சவுல ராஜாவாக்கின ஒரு ராஜா இருக்கார். சவுல் என்கிற மனுஷனை ராஜாவாக ஆக்கின ஒரு ராஜா இருக்கார். அவர் யார் தெரியுமா? அவர் இயேசு மகாராஜா. அவர் தாவீதோட இருக்கிறார். யாருக்கு பாதுகாப்பு அதிகம்? தாவீதுக்கு அதிகம். ஆனால் நிலைமை என்ன? அலைஞ்சு தெரியணும். ஒவ்வொரு இடமா அலைஞ்சு அவன் கைக்கு தப்பி அலைஞ்சு தெரியணும். மலையிலும், குகைகளிலும், காடுகளிலும், வனாந்தரத்திலும், அங்கே இங்கே மிருகங்கள் தங்கியிருக்கிற இடங்கள்லாம் துர்நாற்றமாக இருக்கும். மிருகங்கள்லாம், காட்டு மிருகங்கள் தங்கியிருக்கிற இடத்துலலாம் சுத்தமாக இருக்கணும்லாம் நினைக்காதீங்க. சென்ட் வாசனை அடிக்கலாம்னு. எல்லாமே என்னவாக இருக்கும்? துர்நாற்றமாக இருக்கும். அப்போ சாப்பாடு பிரச்சனை இருக்குது, குடிக்கிற தண்ணி பிரச்சனை இருக்குது, குளிக்கிற பிரச்சனை இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? துணிமணி துவைக்கிற பிரச்சனை இருக்குது. எவ்வளோ அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும், பாதுகாக்கப்படணும், சந்திக்கப்படணும். இவ்வளவும் இருக்குது. யாருடைய ஜீவனும் நஷ்டப்பட்டு போயிடக்கூடாது. ஆனால் கர்த்தரோ இவரை இஸ்ரவேலிலே, யூதாவிலே ராஜாவாக தெரிந்து கொண்டார், தாவீதை. ஆனால் நடக்கிறது என்ன? சவுல் வேட்டையாடுறான். சவுல் காரணமின்றி வேட்டையாடுறான், முகாந்திரமின்றி வேட்டையாடுறான். அவனுடையது எதையும் தாவீது பறித்து கொள்ளவில்லை. வேட்டையாடுறான். தாவீது அழியணும். தாவீது காக்கப்படக்கூடாது. தாவீது தப்புவிக்கப்படக்கூடாது. தாவீது அகப்படணும். அவன் கொல்லப்படணும். அதுக்கு தேவன் ஒப்பு கொடுப்பாரா? ஒப்பு கொடுக்க மாட்டார் என்று தெரிஞ்சிருந்தும் கூட, அதே சவுலுடைய மகன் யோனத்தான் தாவீதுக்கு மிக பிரியமான சிநேகிதன். தாவீதை உயிருக்குயிராய் நேசிக்கிறவன். தாவீதும் அவனை உயிருக்குயிராய் நேசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஒருவரை ஒருவர் கிறிஸ்துவின் பரிசுத்தத்தில் நேசிக்கிற நேசத்தை காட்டிலும் இது வேதம் சொல்லுகிறது. இவங்க 2 பேருடைய நேசம் அவ்வளவு. ஒருபுறம் அவன் மச்சினன், இவன் சவுலுடைய மகன், தாவீதுக்கு மச்சினன். இவனுடைய சகோதரியை தான்
தாவீது திருமணம் செய்திருந்தார். தாவீது திருமணம் முதல் மனைவி அதுதான் மீகால். ஆனால் ஒரு பக்கம் மச்சான், ஒரு பக்கம் ஆனால் வேட்டையாடுறான். ஆனால் அவன் அப்படி இல்லை, யோனத்தான் அப்படி இல்லை. தாவீதுக்கு ஒன்றும் வரக்கூடாது, தாவீதுக்கு ஒரு தீங்கும் வரக்கூடாது. அதனால சவுலுக்கு அவனுடைய மகனை பிடிக்காது, யோனத்தானை பிடிக்கவே பிடிக்காது. ஏனென்றால் அவனை யாருக்கு இதுவாக இருக்கிறான், சப்போர்ட்டாக இருக்கிறான்? தாவீதை உயிருக்கு உயிராய் தன் உயிரை போல நேசிக்கிறான். அதனால் அவனை பிடிக்காது, யோனத்தானை பிடிக்காது. ஆனால் யோனத்தானுக்கு தெரியும் கர்த்தர் நியமித்த நாளிலே தாவீது ராஜாவாகி விடுவான் என்றும் தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவனுக்கு தெரியும். அப்போ வனாந்தரத்தில் அவங்க தங்கியிருக்கிறாங்க. தேடுன்னு தேடுறார் சவுலு. ஆனால் அவங்க கண்ணுக்கு தாவீது புலப்படவே இல்லை, அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. யார் காக்கிறா? கர்த்தர் காக்கிறதுனால. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த தாவீது இருக்கிற இடத்தை பார்க்கவும் முடியல, அறியவும் முடியல, அது கிட்ட போகவும் முடியல என்ற இடத்துக்கு சவுலுடைய மகன் போகிறான். அந்த இடத்துக்கு தேவன் அதுக்கு அனுமதிக்கிறார், அதனால போகிறான். போயிட்டு தான் அவங்கிட்ட வந்து பேசி அவனை தைரியப்படுத்துகிறான். யோனத்தான் தாவீதை தைரியப்படுத்துகிறான். 16ஆம் வசனத்தில், அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, கர்த்தர் உனக்கு இந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கிறாரே, இந்த வார்த்தையெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரே, அதன்படி உன்னை ராஜாவாக்கிடுவாருன்னு கர்த்தருடைய வார்த்தைகளை அவனுக்கே தாவீதுக்கே அதை சொல்லி திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர், இப்பொழுது நான் உமக்கு 2வதாக இருப்பேன், அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான் என்று சொல்லி பார்த்து எடுத்து அவனை கெட்டி அழுது கட்டிப்பிடிச்சு கடந்து போயிடுறாரு. ஆனால் இந்த சீப் வனாந்தரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? அவர் இன்னொரு இடத்துல இருக்கிறார், வேறு ஒரு இடத்துல இருந்தார். இதுக்கு முன்னாடி 14ஆம் வசனத்துக்கு முந்தி வேறு ஒரு இடத்துல இருக்கிறார். 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து, 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து. அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் கேகிலாவில் இருக்கிற தாவீதினிடத்தில் தப்பியோடுகிற போது அவனிடத்தில் ஒரு ஏபோத்து இருந்தது. தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்பாள்களும் உள்ள பட்டணத்திற்குள் பிரவேசித்ததினால் அடைப்பட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி தாவீதையும் அவன் மனுஷரையும் முற்றுகை போடும்படிக்கு கேகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்திற்கு அழைப்பித்தான். தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனம் பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்டபோது ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்றான். அப்பொழுது தாவீது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ, உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர், அவன் வருவான் என்றார். கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார்கள் என்றார். ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகிய அவன் மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். பாருங்க, 600 பேர். இந்த கோகிலா என்ற இடத்துல உள்ள மனுஷர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வருகிறது. அவங்களுக்கு அந்த ஆபத்தில் அவங்கள காப்பாற்றி விட்டதே தாவீது தான். யார? இந்த கோகிலா குடிகள், அந்த மக்களை, அந்த கிராம மக்களை எல்லாரையும் காப்பாற்றி விட்டது யாரு? தாவீது தான். தாவீது காப்பாற்றி விடுறாரு. அதனால் அவங்க காட்டி கொடுக்க மாட்டாங்க.
அவங்க எல்லாரும் நல்ல தாவீதை பார்த்து கொள்வாங்க, தாவீதுக்கு ஒரு அரணம் போல் எல்லாரும் பாதுகாப்பாக இருப்பாங்க நினைச்சு இருந்தாலும் அவர் ஒரு காரியத்தை கேள்விப்படுறாரு. சவுல் என்பவன் வருகிறான் என்றும் அவனை தேடி வரான் என்றும், கேட்ட செய்தி உண்மையா பொய்யா என்று அதை கர்த்தரிடத்தில் விசாரிப்போம் என்று கர்த்தரிடத்திலேயே கேட்குறாரு. விஷயத்தை கேட்குறாரு. கேட்டால் ஆமான்னு எல்லா விஷயத்தையும் கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ இந்த கோகிலா குடிகளை எல்லாம் பொல்லாதவங்க கையிலேருந்து மீட்டு கொடுத்தனே ஆண்டவரே, அவங்க காட்டி கொடுப்பாங்களான்னு கேட்டதுக்கு, நீ அவங்களுக்கு எல்லாம் நன்மை தான் செஞ்ச, நீ அவங்கள எல்லாம் காப்பாற்றி தான் விட்ட, ஆனாலும் காட்டி கொடுப்பாங்க. அப்போ அது அவருக்கு என்ன செய்வாங்க, அப்போ இவ்வளோ காட்டி கொடுப்பாங்கன்னு சொல்கிறார். அப்படியான்னு சொல்லிட்டு தான் அவர் சீப் வனாந்தரத்துக்கு என்ற ஒரு இடத்துக்கு போயிட்டார். அதனால தான் அந்த இடத்துல நம்ம வாசித்தோம் 19ஆம் வசனத்திலிருந்து. பின்பு சீப்பூரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்தில் எஷிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலைக்காட்டிலுள்ள அரணிப்பான இடங்களில் ஒளித்து கொண்டிருக்கிறான் அல்லவா? இப்போதும் ராஜாவே, நீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும், அவனை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்க எங்களால் ஆகும் என்றார்கள். பாருங்க, இப்போ சீப் என்ற வனாந்தரத்தில் இருக்கிறான்னு இப்போ கேள்விப்பட்டார் சவுல். இப்போ இன்னொரு இடத்துல இருக்கிறான். உடனே அங்கே உள்ளவங்களை பிடிக்கிறான். அந்த சீப் அந்த ஊர்க்காரங்களை பிடிக்கிறான். அந்த ஊருக்காரங்களை பிடிச்சி அவங்கக்கிட்ட வந்து அந்த ஊருக்காரங்களை பிடிக்கிறான். அந்த ஊருக்காரங்க வந்து இப்போ 19ஆம் வசனம் சவுல்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அந்த ஊருக்காரங்க சீப் என்ற ஊரை சேர்ந்தவங்க வந்து பேசுகிறாங்க. பேசிட்டு, நாங்கள் பிடிச்சி கொடுக்க முடியும், எங்களால் தாவீதை பிடிச்சி கொடுக்க முடியும், நாங்கள் பிடிச்சி கொடுப்போம், எங்களால் முடியும், உங்கள் விருப்பத்தின்படியெல்லாம் நாங்கள் செய்வோம் சவுலே, நாங்கள் செஞ்சு நாங்கள் தாவீதை பிடிச்சி கொடுப்போம், எங்களால் ஆகுன்றாங்க. அதாவது தேவன் கையில் இருக்கிறாவனை பிடிச்சு நாங்கள் உங்கள் கையில் கொடுக்க எங்களால் முடியும், தேவன் கையிலேருந்து நாங்கள் பிடிங்கிருவோம், தேவன் கையிலிருந்து, ஆமாம், தேவன் பாதுகாக்கிற கண்மணியாய் பாதுகாக்கிற அந்த பாதுகாப்புலேருந்து நாங்கள் பிடிங்கிருவோம். பிடிங்க என்ன பண்ணிடுவோம், சவுலே பகைக்கிறவனே, பகையாளியே, தாவீதை பகைக்கிற பகையாளியே, உங்ககிட்ட என்ன செய்திருவோம், கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 21ஆம் வசனம். அதுக்கு சவுல் என்ன சொல்கிறான் பாருங்க. அந்த ஜனங்க இவங்கிட்ட சவுல்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு சவுல் என்ன சொல்கிறான்? அதற்கு சவுல், நீங்கள் என்மேல் தயை வைத்ததினாலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக. பாருங்க, கர்த்தர் சவுலோட கிடையாது, சவுல் கர்த்தரோட கிடையாது. எங்கிருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? அது எப்படி தாவீதை ஒப்பு கொடுப்பார்? தாவீதை சத்ருவின் கையில் அவங்க விருப்பங்கள் நிறைவேறும்படி செய்வார். எப்படி ஒப்பு கொடுப்பார்? தீமைக்கு எப்படி ஒப்பு கொடுப்பார்? தாவீதை வைத்து அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் பெரிய காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். மனுஷன் அதை அறியான், மனிதன் அதை அறியான். தாவீதை குறித்து செய்து முடிக்க வேண்டிய பணிகள் ஏராளமான பெரிய காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் சவுல் வாழ்க்கையில் கர்த்தர் எந்த காரியத்தையும் வைக்கவே இல்லை. அவன் ராஜாவாக இருந்தால் போதும், ஒழுங்காக இருந்தான்னா போதும் தான் வச்சுருந்தார். ஆனால் தாவீதை குறித்ததான மேன்மையான காரியங்கள் சவுல் வாழ்க்கையில் கிடையாது. சவுலும் சவுளை சேர்ந்தவர்கள் வாழ்க்கையில் கிடையாது. ஆனால் பாருங்க, சொல்லுகிறான், என்மேல் நீங்கள் தய வச்சதுனால, இப்படி தாவீதை காட்டி கொடுத்து தாவீதை அகப்பட பண்ணி தாவீதை கொல்லும்படியாய் நீங்கள் எனக்கு உதவி செய்ய வர்றது, நீங்கள் என் மேலே வச்ச தயவு, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராகன்றான். எங்கிருந்து கர்த்தர் அவனை இந்த தீமைக்கு ஆசீர்வதிப்பார்? இந்த பொல்லாப்புக்கு. அவனோடவே தேவன் கிடையாது, தேவனோட கூட அவனும் கிடையாது, அவனோட தேவனும் கிடையாது. ஆனால் சொல்கிறது யார் பெயரை? கர்த்தர் பெயரை சொல்கிறது. யார் பெயரை? கர்த்தர் பெயரை சொல்லி. 22ஆம் வசனம். நீங்கள் போய் அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் யார் என்பதையும் இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள், அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு தெரிய வந்தது. ஆமாம், தாவீதை குறித்து இவர் சொல்றாரு, அவன் மகா தந்திரவாதி. உண்மையிலே யார் தந்திரவாதி? சவுலு தான் தந்திரவாதி, பொல்லாதவன். ஆனால் யாரை சொல்லுகிறான்? தாவீதை சொல்லுகிறான். நீங்கள் அவன் கால் நடமாடுற இடம் எங்கேன்னு பார்த்து, அவன் இருக்கிற இருப்பிடம் எங்கேன்னு கண்டுபிடிச்சி, அதை தெளிவாக விசாரித்து வந்து என்கிட்ட சொல்லுங்க. நீங்கள் அவன் காலடியை பார்த்து நம்பிடாதீங்க,
அவன் இருக்கிற இடத்த நம்பிடாதீங்க, நல்லாவே விசாரிச்சுட்டு வாங்க. அதுக்குள்ளேயுமே அவன் காணாமல் போயிடுவான். அவன் தந்திரவாதின்றான். அவன் தந்திரவாதி அப்படின்னு சொல்கிறான். எனக்கு தெரிய வந்தது அவன் தந்திரவாதி என்று. 23. அவன் ஒளித்து கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பார்த்தறிந்து கொண்டு நிச்சய செய்தி எனக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் உங்களோடே கூட வந்து அவன் தேசத்தில் இருந்தால் யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனை தேடி போவேன் என்றான். எங்க வேணாலும் நான் வரேன். எனக்கு தேவை தாவீதுடைய உயிர். தாவீதுடைய உயிர் எனக்கு வேணும். தாவீதுடைய உயிர் எனக்கு வந்துருச்சுன்னா போதும். அந்த உயிரை நான் பறிச்சிட்டேன்னா எனக்கு அது போதும். அதுக்காக நான் எதை இழக்கவும் தயார் என்று சொல்லி நான் தேடி போவேன் என்றான். 24 அப்படி வரிசையா. அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே சீப் ஊருக்கு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் எஷிமோனுக்கு தெற்கான அந்தரவெளியாகிய மாகோன் வனாந்திரத்தில் இருந்தார்கள். சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கன்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்திரத்தில் தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்திரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீது அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். பாருங்க, இப்போ மலைக்கு அந்த பக்கமும் மலைக்கு இந்த பக்கமும் இவங்க 600 பேர், அவங்க 3000 பேர். இவங்க 600 பேர், அவங்க 3000 பேர். இங்கே 600 ஏசப்பாவோட சேர்த்து 601. ஏசப்பா இருக்கிறாரு இங்கே. இப்போ வராங்க, இப்போ சுற்றி வளைச்சிட்டாங்க. இப்போ சாவீதையும் அவனை சேர்ந்தவர்களையும் சுற்றி வளைச்சிட்டாங்க. சவுலும் அவனை சேர்ந்தவர்கள் சுற்றி வளைச்சிட்டாங்க. வந்தபோது இப்போ இந்த நேரத்தில் என்ன நடக்கும்? சுற்றி வளைச்சாச்சு. இப்போ தாவீது சவுல் கையில் அகப்பட போகிறாரு. தாவீது சவுல் கையில் அகப்பட்டா தாவீதை சவுல் கொன்று போடுவான். அவனுக்கு உண்டானவர்களையும் கொன்று போடுவான். தேவன் இருக்கிறாரு, கொல்ல முடியாது. ஆனால் இப்போ சுச்சுவேஷன் இப்போ கொண்டு போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படி வந்து நிற்குது. அப்படி வந்து சுற்றி வந்து நிற்கிற மாதிரி, சுத்து போட்ட மாதிரி வந்து நிற்குது. ஒரே செகண்டில் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். உடனே அனுப்புகிறார். யார்கிட்ட இப்போ தூதனை அனுப்புகிறாருன்னு சொன்னால், இப்போ அவங்க சுற்றி நிற்கிறாங்க அப்படின்னா ஒரு தூதன் வந்து அப்படி வரான் அப்படின்றது. ஒரு தூதன் வரான் என்று சொன்னால் டப்புன்னு ஒரு இடத்துல ஒரு ஆள் இல்லை, அந்த இடத்துல திடீர்னு ஒரு ஆள் தோன்றினா எப்படி இருக்கும்? அதுதான் டக்குன்னு. அது மனுஷனாக வந்து நிற்கிறான் தூதன். எப்படி வந்து நிற்கிறான்? மனுஷனா நிற்கிறான். வந்து எப்படி நிற்கிறான்? மனுஷனா நிற்கிறான். தாவீதையா கை வைக்க நினைக்கிற? தாவீதுக்கா பொல்லாப்பு செய்ய நினைக்கிற? தாவீதை அழிக்க வந்துட்டோன்னு நினைச்சிற? அழிக்க வந்துட்டோன்னு நிற்கிற அப்படின்னு பட்டுன்னு தேவதூதன் அந்த இடத்துல நின்று 27ஆம் வசனம் வாசிங்க. அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, ஒரு ஆள்னு போட்டிருக்கிறது யாருன்னா அதான் தேவதூதன். திடீர்னு ஒரு ஆள் சவுல்கிட்ட, அவங்க எல்லாம் அங்கே யுத்தம் பண்ண நிற்கிற இடத்துல ஒரு ஆள் வந்து நிற்கிறான். முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் வந்து டக்குன்னு வந்து அங்கே நிற்கிறான். வந்து நின்று, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். இப்போ அவன் கேட்குறான். இதை கேட்ட மாத்திரத்திலே அவன் திரும்பி கொண்டு தன் தேசத்துக்கு திரும்பி போயிடுறான். தாவீதை விட்டு அவன் திரும்பி போயிடுறான்.
இப்போ அவன் யார், வந்திருக்கிறது யார், என்ன ஏதுன்னே தெரியாமல், என்ன ஏதுன்னே தெரியாமல் கொள்ளாமல் நான் வாசிக்கிறேன். இப்போங்க, தெரியாமல், யாருன்னு தெரியாமல் கொள்ளாமல் கேட்க மாட்டாங்களா? அது யார், என்ன ஏது கேட்பாங்கல்ல. இடைஞ்சல் பாருங்க, அதில் கேட்பாங்கல்ல. ஒரு ஆள் வந்து நிற்கிறாங்க, நீங்கள் யார், என்ன, பெலிஸ்தரா வந்திருக்காங்க, அப்படியா இல்லையா? அங்கே தேவதூதனாக இருக்கிறதுனால, தேவன் அனுப்பின தேவதூதனாக இருக்கிறதுனால அவனுக்கு எதுவும் வேலை செய்யாது. அவனுக்கு சந்தேகமான எந்த காரியமும் அவன் மூளைக்குள்ளே வேலை செய்யாது. இவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்து அவன் போவான், அவ்வளோதான். எப்படி போவான்? ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறாரு, ஒரு வாய்ப்பு உருவாகி வருது. தாவீது அகப்படுவது போல என்ன போல அகப்படுவது போல ஒரு சூழ்நிலை உருவாகுது. சவுல் என்ன நினைக்கிறான்? நான் நிச்சயமாக கொல்லுவேன்னு நிற்கிறான். தாவீது யாரு? தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய அபிஷேகம் பெற்றவன், தேவனுடைய உன்னத பணிக்காக தேவனால் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனுடைய நீதிமான், தேவனுடைய பரிசுத்தவான், தேவனுக்கு பிரியமானவர், தேவனுக்கு மிகவும் பிரியமானவர், தேவனுடைய உள்ளத்துக்கு ஏற்றவர், கர்த்தரை கவர்ந்து கொண்டவர், கர்த்தருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டவர், உன்னதமானவருக்கு உன்னதமான அவனை குறித்து ஒரு உன்னத நோக்கத்தை வைத்திருக்கிறவர், அவன் என்னுடையவன் என்று அவர் நாமத்தை அவன் நெற்றிலே முத்திரை போட்டிருக்கிறவர், ஒருவனும் அவனை தொடாதபடி தீங்கு செய்யாதபடி முத்திரை, என்னுடையவன் அவனுடையவன் என்று முத்திரை போட்டிருக்கிறவர். தேவன் அவனோடு கூட இருக்கிறார். தாவீது தேவனோடு கூட இருக்கிறார். தேவனுடைய ஆவியை பெற்றவர், தேவனுடைய அபிஷேகங்களை பெற்றவர், ராஜாவுக்குரிய அபிஷேகத்தையும் பெற்றவன், ஊழியத்துக்குரிய அபிஷேகத்தையும் ஆசாரிய அபிஷேகத்தையும் பெற்றவன், ஒரு தீர்க்கதரிசி, அவன் தீர்க்கதரிசி, ராஜா மட்டுமல்ல, ஒரு ஊழியக்காரன், தீர்க்கதரிசி, இப்படி அநேகம் தாவீதுக்குள்ள வச்சிருக்கிறார். சவுல் இடத்துல ஒண்ணுமே கிடையாது, தேவனும் கிடையாது, தேவன் இல்லாதனால எதுவும் கிடையாது, எதுவுமே இல்லை. இப்போ அவன் மனசு என்ன சொல்லுது? கொன்னே தீக்கணும்னு சொல்லுது. இப்போ கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பின உடனே, பெலிஸ்தர்கள் தேசத்துக்குள்ளே வந்துட்டார்கள் என்று சொன்ன உடனே, தன் தேசத்துக்கு தாவீதை பின்தொடர்றதை விட்டுவிட்டு, தாவீதை கொல்ல வேண்டும் என்பதை விட்டுவிட்டு, ஒரே ஓட்டமாக 3000 பேரை கூட்டிக்கிட்டு ஓடிடுறான். என்னது? ஓடி போயிடுறான். கர்த்தர் கண்மணி போல தாவீதையும் தாவீதுக்கு உண்டானவர்களை காப்பாற்றுகிறார். கண்மணி போல காக்கிறார். இது தாவீதுக்கு தெரியும். கர்த்தர் தான் தம்முடைய தூதனை அனுப்பி காப்பாற்றினார் என்று. 26ஆம் அதிகாரம். அதே ஊர் இப்போ வாசித்த 23ஆம் அதிகாரத்தில் வாசித்த அதே ஊர், அதே ஜனம், அந்த ஏரியா தான் 26ஆம் அதிகாரம் 1 பின்பு சீப்பூரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எஷ்மோனுக்கு எதிரான ஆக்கிலா மேட்டில் ஒளித்து கொண்டிருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது சவுல் சீப் வனாந்திரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து, இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடும் கூட சீப் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான். பார்த்தீங்களா? திரும்பவும் சும்மா இருக்க மாட்டேங்கிறான்.
திரும்பவும் 3000 பேரை கூட்டிக்கிட்டு வரான். திருப்பியும் வரான். அவன் தொழிலே ராஜாவுடைய தொழில் அல்ல, ராஜாவுடைய வேலை அல்ல. அவன் தொழிலே வேலையை தாவீதை கொல்லணும். அவன் வாழ்க்கை முழுசும் பெரும் பகுதியை அவன் செலவிட்டது எல்லாமே தாவீதை கொல்லணும். வேதத்தில் எந்த இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது எங்கேயுமே என்னை ராஜாவாக்குங்கன்னு தாவீது எங்கேயுமே கேட்டதில்லை. என்னை ஆண்டவரே என்னை ராஜாவாக்குங்க ஆண்டவரே, உம்முடைய உயர்ந்தமான உன்னத பரிசுத்தமான படிகளை எல்லாம் செய்யறதுக்கு என்ன தெரிந்து கொள்ளுங்க, என்ன தெரிந்து கொள்ளுங்க, என்ன எடுத்து பயன்படுத்துங்கன்னு எங்கேயும் வேண்டுனதும் கிடையாது. தாவீது வேண்டுனதே கிடையாது, கிடையவே கிடையாது. எனக்கு அவன் பிராணன் வேணும், இவன் பிராணன் வேணும், அவன் பிராணனை எனக்கு வேணும்னு கேட்டதும் கிடையாது. தாவீதுடைய பிராணனை வாங்கணும்னு தேடினவங்களை தான் தேவன் தான் அவங்க பிராணனை பிடிங்கிறாரு. தேவன் தான் அவங்க பிராணன்னா தெரியல, அவங்க உயிரை பிடுங்கணும்னு பிடுங்கிறாரு. இங்கே திரும்பவும் புறப்பட்டு போகிறான் சீப் வனாந்தரத்துக்கு 3000 பேரை கூட்டிக்கிட்டு. 3ஆம் வசனத்திலிருந்து, சவுல் எஷிமோனுக்கு எதிரே வழியண்டையில் இருக்கிற ஆகிலா மேட்டிலே பாளையமிறங்கினான். தாவீது வனாந்தரத்தில் தங்கி சவுல் தன்னை தொடர்ந்து வனாந்தரத்துக்கு வருகிறதை கண்டு தாவீது வேவுக்காரரை அனுப்பி சவுல் வந்தது நிச்சயம் என்று அறிந்து கொண்டான். ரொம்ப கரெக்டாக செய்யக்கூடியவர் தாவீது. எதை கேள்விப்பட்டாலும் அது சரியா இல்லையா என்பதை தன்னுடைய ஆட்களை அனுப்பி அதை அறிந்து கொள்ளுகிறவன் தாவீது. அதை அறிந்து கொள்ளுகிறவர் தாவீது. அது சரியா இல்லையா என்பதை, அது பொய்யா இல்லையா என்பதை அறிந்து நிச்சயம் என்று அறிந்து கொண்டான். 5ஆம் வசனம், பின்பு தாவீது எழுந்து சவுல் பாளையமிறங்கின இடத்திற்கு போய் சவுலும் நேரின் குமாரனாகிய அப்னேர் என்னும் அவன் படைத்தலைவனும் படுத்து கொண்டிருக்கிற இடத்தை பார்த்தான். சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து கொண்டிருந்தான். ஜனங்கள் அவனை சுற்றிலும் பாளையமிறங்கியிருந்தார்கள். தாவீது ஏத்தியனாகிய அகிமெலேக்கையும் செருயாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமாகிய அபிசாயையும் பார்த்து என்னோடே கூட சவுலிடத்திற்கு பாளையத்தில் இறங்கி வருகிறவன் யார் என்றதற்கு அபிசாய் நான் உம்மோடே கூட வருகிறேன் என்றான். ஆமாம், இராணுவ தளவாடங்கள் இருக்கிற இடத்துல படுத்திருக்கிறான் சவுல். அந்த மலையில் இவங்க எல்லாம் கொண்டு வந்திருக்கிற ஆயுதங்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த இடத்துல அவன் படுத்திருக்கிறான். அப்போ தாவீது அவனுடைய சகோதரி, தாவீதினுடைய கூட பிறந்த சகோதரி, அதான் அக்கா உடைய மகன், அக்கா மகன்களெல்லாம் தாவீதுக்கு பராக்கிரமசாலிகளாக, இராணுவ வீரர்களாக, தலைவர்களாக தாவீதோடு இருக்கிறாங்க. அவனோட சகோதரி அதில் தாவீதுடைய அக்கா மகன், நான் போகிறேன், நான் போய் பார்க்குறேன், நான் கூட வரேன் அப்படின்றான். 7ஆம் வசனம், அவன் பேர் அபிசாய். அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தியிருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். அப்னேர் என்பவன் சவுலுடைய உறவினர். சவுலுடைய ஒரு முறைக்கு சித்தப்பா முறை உறவினர் அப்னேர் என்பவன். அவனுக்கு ஏற்ற ஒரு இராணுவத்தில் ஒரு பலசாலி, பராக்கிரமசாலி தான். அவனும் கூட படுத்திருக்கிறான். சவுலுக்கு பாதுகாக்கிறவனா, கண்மணி போல காக்கிறவன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். சவுலும் தூங்கிட்டு இருக்கிறான், பாதுகாக்கிறவனுங்களும் தூங்கிட்டு இருக்கானுங்க, எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. 8ஆம் வசனம், அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். அவன் கேட்குற அந்த கேள்வியை பாருங்க. அபிசாயுடைய இது அவன் கேட்குறது. அவன் தாவீதின் இடத்துல முறைக்கு அவன் மாமா, அவன் முறைக்கு என்ன உண்மையிலே மாமா, தாய் மாமன். தாவீது தாய் மாமன், அபிசாய்க்கு தாய் மாமன். அவன் கேட்குறான், தாவீதின் இடத்துல சொல்கிறான்,
தேவன் உம்மை ஒப்பு கொடுப்பாருன்னு சொன்னாரே, அது இன்னைக்கு தான். அது தாவீதுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை அவருக்கு தெரியுது, அபிசாய்க்கு தெரியுது, அவருடைய அக்கா மகனுக்கு தெரியுது, இந்த மாதிரி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்படி அலைஞ்சு அலைஞ்சு வருஷ கணக்காக நம்ம கஷ்டப்படுறோமே, நம்ம வேதனைப்படுறோமே, அவமானப்படுறோமே, பாடுபடுறோமே. ஒவ்வொரு நாளும் பயத்திலும் காரியங்களிலும் இந்த சவுலும் அவனை சேர்ந்தவர்கள் அநியாயம் செய்கிற அக்கிரமங்களும் செய்து கொண்டு பொல்லாப்புகளை நடப்பிச்சுட்டு இருக்காங்களே. இப்போ நம்ம கையில் தேவன் கொடுத்துட்டார், இவனுங்களை நம்ம கையில் தேவன் கொடுத்துட்டாரு. இவன் தான் அடிக்கடி வேதத்தில் சில இடங்களில் இந்த அபிசாய் என்பவன் தான் தாவீதுடைய அக்கா மகன் தான் ஒவ்வொரு இடங்கள்ல சொல்லுவான். சீமியை என்பவன் ஒரு இடத்துல தாவீதை தூஷிப்பான். அப்சலோம் தன் மகன் அவனை அப்சலோமுக்காக அரண்மனையை விட்டு வெளியேறும்போது தூஷித்து கொண்டே வருவான் சீமேயி. அப்போ இவன் தான் சொல்லுவான், செத்த நாயை போல இருக்கிற இவன் தூஷணம் பண்ணிக்கிட்டு தூஷித்து, பேலியாளின் மகனே, இரத்த பிரியனே, தொலைந்து போ, தாவீதை தொலைந்து போ, சவுலின் ரத்தத்தை குடித்தவனே, அதை பிடிச்சவனே, அவன் இதை பறித்தவனே, கொண்டவனே, நீ இருக்கக்கூடாது, நீ போ, தொலைஞ்சு போ, தேவன் உன்னை இது தீத்தார், அது பண்ணார், இது பண்ணார்னு மண்ணள்ளி தூவி 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 போவான். அப்போ சொல்லுவான், அப்போ இந்த அபிசாய் சொல்லுவான், இந்த செத்த நாயை போல் இருக்கிற இவன் எம்மாத்திரம் இப்போ சொல்லுங்க, அவனை தலையை தனியாக எடுத்துடுறேன்னு. அவன் தலையை அப்பவும் தாவீது அவன் தலையை தனியாக எடுக்க விட மாட்டான். அப்போ ஒவ்வொரு முறையும் தாவீது தட்டுதல் பண்ணும்போதெல்லாம் இவருக்கு எப்படி இருக்கும், இந்த அபிசாய்க்கு, இந்த மாமா எப்போ பார்த்தாலும் இதே பண்ணுறாரு, என்னன்னு வேண்டாம் வேண்டாம், அவன் நம்ம தலையை எடுக்க வரான். விட்டால் எடுத்துருவான், கண்டிப்பாக எடுத்துருவான். ஆனால் தேவனால் விடலை, தேவன் காப்பாற்றுறாரு, தப்பு வைக்கிறாரு, கண்மணியாக காக்கிறாரு. ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்குமா, இவனை போடுற நேரம் வருது, போட்டுருணும்ல. இந்த மாமா தலையை என்னன்னு சொல்கிறது, கிடைக்குது வாய்ப்பு. இவனால தான் நமக்கு வருஷ கணக்கில் தொல்லை. நம்மளை போட்டு என்ன பண்ணுறான், பயங்கர தொல்லை கொடுக்குறான், பயங்கர உபத்திரம் பண்ணுறான். சொல்கிறாங்க இல்லையா, செய்வனே மந்திரம் சூனியம் என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் கவிட்டு ஆளுகிறான் அந்த சவுல் கூட்டமும். இப்போ மாட்டிக்கிச்சு. இப்போ தேவன் உங்கள் கையில் என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்துட்டாரு. தேவனா நேராக வந்து கொல்ல போகிறாரு, உங்கள் மூலியமாக நம்ம மூலியமாக கொல்ல போகிறாரு, போட்டுடுவோன்றான். அது சொல்கிறத எப்படி சொல்கிறான்னா, 2 குத்தா வேண்டாம், அவனை ஒரே குத்தில் பூமிக்கு கீழே அந்த ஈட்டி உள்ளே போகிற அளவு குத்திடுறான்றான். அவன் உடம்பையும் தாண்டி அவன் முதுகுக்கு பின்னாடியும் தாண்டி கீழே மண்ணுக்குள்ளே ஈட்டி போகிற மாதிரி குத்திடுறான்றான். ஒரே குத்தா குத்திடுறேன் மாமான்றான். சரி மச்சான் செய்யன்னு சொன்னார். அங்கே மாமான்ற வார்த்தையை நீங்கள் பார்க்கவும் முடியாது, சரி மச்சான் செய்யன்னு சொல்கிற வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியாது. உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். அவங்களுடைய உறவு முறைகள் சத்தியமானது. இது எத்தனையோ சொந்தத்தில் கிடைக்காத ஒரு பந்தம் அன்றைய காலகட்டங்களில் தாவீதுக்கு கிடைச்சது, தேவனால் கிடைச்சது. எல்லா இடத்துலையும் அப்படி கிடையாது, ஏன்னா வேதவசனம் சொல்லுது, உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்கள் என்று. அப்படி இருக்கிற பட்சத்தில் கிருபையாய் தேவன் இவர்களை எல்லாம் பராக்கிரமசாலியாய் தாவீதுக்கு ஒத்தாசையாக தேவன் தந்தது தேவனுடைய சுத்த கிருபை. ஒரே குத்தாக குத்தட்டுமா என்றான். இந்த சம்பாஷணெல்லாம் நடக்கிறது சவுலுக்கும் தெரியாது, அவனை பாதுகாக்கிற அப்பனையருக்கும் தெரியாது, அவனை சேர்ந்தவர்களுக்கும் தெரியாது. சவுல் இப்போ தேவனோட இல்லை. இப்போ தேவன் இல்லைன்னா சவுலோட யார் இருக்கணும், சாத்தான் தானே இருக்கணும். சாத்தான் இருந்தால் தானே தேவனுடைய பிள்ளைகளை குற்றஞ்சாட்டணும், பழி போடணும், அவங்கள அகப்பட பண்ணணும், அவங்கள கொலை செய்யணும் இல்லையா, அவங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடாது, அவங்க கடன் அடைக்கக்கூடாது, அவங்க பிரச்சனைகள் தீரக்கூடாது, என்னென்ன பிரச்சனைகளோ அந்த பிரச்சனைகளெல்லாம் தீரக்கூடாதுங்கிற கொடூர ஆசை, கொடூர குணம், கொடூர விருப்பம் நிறைவேறணும்னு நினைக்கிறதுலாம் யார், சாத்தான் தானே. வேற யார் நினைப்பா, சாத்தான் தானே நினைப்பான். அப்போ சாத்தான் தானே இந்த சவுலுக்குள்ளே இருக்குது. அப்போ சொல்லியிருக்கலாம்ல, 2 பேரும் பேசின்னு இருக்கிறானுங்க, இப்போ ஒன்று போட்டுற போகிறானுங்க, எந்திரிச்சு ஓடிடுன்னு சொல்லணும்ல. நான் ஏன் சொல்கிறேன், குத்துனா குத்தட்டும், குத்தனா
ஒரே குத்தாலும் குத்துட்டோம், அரை குத்துனாலும் குத்துட்டோம், என்ன குத்துனாலும் குத்துட்டோம், என்ன குத்துனாலும் குத்துட்டோம். எனக்கு தேவை ஜனங்க சாகணும், என்னை நம்புகிறவங்களையும் நான் கொண்டு போய் நரகத்தில் தள்ளணும், தேவனை தன் நம்பிக்கையாக இருக்கிறவங்களையும் வஞ்சித்து நரகத்தில் தள்ளணும். இதுதான் என் டியூட்டி. தேவன் கொடுக்காத டியூட்டி, தேவன் கொடுக்காத டியூட்டி. நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரணும். எல்லாரும் திரும்பி வராத இடம் நான் போகிற இடம், அந்த இடத்துக்கு நீங்கள் எல்லாரும் வரணும். அதான் என் ஆசை. யாருடைய ஆசை? சாத்தான் ஆசை. நான் இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் இருக்கணும் என்று பிதாவின் இடத்துல கேட்டு வாங்கி தந்தது ஏசப்பா. அது என்னைக்கும் வாழுகிற இடம், என்னைக்கும் நித்தியமாய் வாழுகிற இடம். ஆனால் சாத்தானுடைய விருப்பம் என்ன? நான் இருக்கிற இடத்துக்கு இல்லை, என்னை கும்பிடுறவன் அத்தனை பேரும் அங்கே தான் வரணும், என்னை கும்பிட மறுக்கிறவனும் அங்கே தான் வந்து சேரணும், அங்கே தான் வந்து சேரணும், அங்கே தான் சேரும். அவன் சொல்ல மாட்டான். 9ஆம் வசனம் பாருங்க. தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் உன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னார். அவர் அபிஷேகம் பெற்றவர், தேவனுடைய அபிஷேகம் பெற்றவர். அவர் மேலே என்ன செஞ்சிடாத. அப்போ அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? தனியாக போய் தலையை பிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். அவன் தனியாக, இந்த அபிஷேகம் என்பவன் தலையை போய் பிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். இந்த மாமனை என்ன சொல்கிறதுன்னு தலையை, இந்த ராஜாவை தாவீதை என்ன சொல்கிறதுன்னு தலையை இப்படியே இருக்கிறீங்களே தாவீதே, அவன் உங்களை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கலையே, அறிஞ்சிக்கலையே. அவன் இந்த சவுலு எங்களுக்கெல்லாம் தெரியுது, நீங்கள் என்ன அவனை இவ்வளோ கொடுமைக்காரனுக்கு நீங்கள் எப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறீங்கன்னு. தேவன் இங்கே தாவீதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு, ஒரு சூழ்நிலையை. அந்த இங்கே தாவீதுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. சவுல் மாதிரி நடக்கலை தாவீது. இல்லை செய்ய மாட்டேன் அந்த காரியத்தை நம்ம செய்யவே. அப்போ நம்ம இப்படியே ஓடின்னு தான் இருக்கணுமா? ஒன்று அவனை கொல்லணும், அவனை கொல்ற வாய்ப்பு வரும்போது கொல்லவும் மாட்டேங்கிறோம். அவனும் நம்மளை இவன் எப்போ சாவுறது, இவன் எப்போ நம்ம பிரச்சனை ஒழியுறது, எப்போ நம்ம அலக்களிக்கப்படுறது ஒழியும், நம்ம அலைந்து திரியிறது எப்போ ஒழியும், நிம்மதியான வாழ்வு நமக்கு எப்போ கிடைக்கும், நிம்மதியான மூச்சு சமாதானமான வாழ்வு எப்படி கிடைக்கும்? இப்படி விட்டுக்கிட்டு இருந்தா, இவனுங்களை விட்டுக்கிட்டு இருந்தா எப்படின்னு அங்கே சொல்கிறார் பாருங்க. 10ஆம் வசனம் 10-11. பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய 3 காரியத்தை சொல்றாரு. அந்த அபிஷேக் கிட்ட சொல்றாரு, அவன்கிட்ட சொல்றாரு. கர்த்தர் அவரை அடித்து, 1 சொல்றாரு. யார? சவுல. கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து. ஒருத்தருக்கு காலம் வந்தோன்னா மறிச்சிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி. 1 கர்த்தர் அடிக்கணும், இல்லைன்னா காலம் வந்து மரித்து அல்லது அவர் யுத்தத்துக்கு போய் மாண்டால் ஒழிய. யுத்தத்துக்கு போய் மாண்டால் ஒழிய. இந்த 3 விதத்தில் அவர் போகணும். ஆனால் நான் கை வைக்க மாட்டேன், நீங்கள் யாரும் கை வைக்காதீங்க, நீங்கள் யாரும் கை வைக்காதீங்கன்றார். இதை கேட்கும்போது தான் சொன்னேன், மண்டையை அவனுக்கு கண்டிப்பாக பிச்சிருக்கும். மண்டை அபிஷேகிக்கு பிச்சிருக்கும். இதுக்கு மேலே இந்த தாவீதை என்ன சொல்ல முடியாது, திருத்தவே முடியாது. தாவீது என்ன சொன்னாலும் கேட்க போகிறதும் கிடையாது என்று சொல்லி. 11. நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்து கொள்ளவும் இல்லை. கர்த்தர் தான் உங்களை நல்லா தூங்க விட்டுருப்பாரோ என்னவோ. சவுலையும் அவனு சேர்ந்தவங்களுக்கும் தூக்க மாத்திரை கொடுத்துருப்பாரோ என்ன தெரியல. நல்லா தூங்கிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி கொடுக்குறாரு, இந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறாரு. தாவீது எப்படி பயன்படுத்துகிறான்? என் மனதுக்கு பிரியமானவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன், என்னுடைய திருப்பணி காரியங்களை செய்ய நான் முன்குறித்தவன் எப்படி நடந்துகிறான்னு பார்ப்போம். எப்படி பேசுகிறான், எப்படி இருதயத்தில் நினைக்கிறான், எப்படி நடக்கிறான்னு பார்ப்போன்னு பார்த்தாரு.
அவர் எப்படி தாவீது நடந்து கொள்ளணும்னு நினைச்சாரோ அப்படி நடந்துக்கிட்டார். எப்படி நடக்கணும்னு நினைச்சாரோ அப்படி நடந்துக்கிட்டார். இப்போ எல்லாரும் நல்ல தூக்கத்தில் இருக்கிறாங்க, நல்ல தூக்கத்தில் இருக்கிறாங்க. பாருங்க அடுத்தது. ஒருவரும் விழித்து கொள்ளவும் இல்லை, கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள். கொஞ்ச நேரத்துக்கு இதை ஒரு செகண்டுக்கு முன்னாடி சொன்னேன், ஒருவேளை கத்த தூக்கத்தை வர வச்சிருப்பாரோ, கத்த தூக்கம் மாத்திரம் கொடுத்துருப்பாரோன்னு. ஆனால் கீழே என்ன போட்டிருக்கு? கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை வர வைத்ததினால் அவர்கள் எல்லோரும் தூங்கினார்கள். இப்போ நம்ம எல்லாம் தூங்குற எல்லா தூக்கமும் கத்த தூங்க வைக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம தூங்க வைக்கிறாருன்ற அர்த்தம் அது கிடையாது. ஆனால் இந்த இடத்துல கத்த தூங்க வைத்தார் என்று, இந்த இடத்துல கத்தர் தூங்க வைத்தார் என்று சொல்லி 13. தாவீது கடந்து அந்த பக்கத்திற்கு போய் தங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவே போந்த இடமுண்டாக தூரத்தில் இருக்கிற மலையின் கொடுமுடியிலே ஜனங்களுக்கும் நேரின் குமாரனாகிய அப்னேருக்கும் நேராக நின்று கூப்பிட்டு, அப்னேரே, உத்தரவு சொல்ல மாட்டீரா என்றான். அதற்கு அப்னேர், ராஜாவுக்கு நேராக கூக்குரலிடுகிற நீ யார் என்றான். அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி, நீர் வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? பின்னை நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனதென்ன? ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே. நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமற் போனபடியினால் நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள். இப்போதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே என்று பாரும் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து, என் குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தம் அல்லவா? சாத்தான் சத்தம் அவ்வளோ பாசமாக கூப்பிடுது. சாத்தான் சத்தம் நிறைய நேரங்களில் நிறைய பேர்கிட்ட பாசமாக கூப்பிடும். அப்பா, அம்மா அப்படின்னா டங்குன்னு விழுந்துருவாங்க, டொம்முன்னு விழுந்துருவாங்க. அது உள்ளே இருக்கிறது சாத்தான். அது ஏதோ ஒரு காரியத்தை நடத்துறதுக்காக வந்திருக்குது, ஏதோ ஒரு காரியத்தை செய்யறதுக்காக வந்திருக்குது, ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காக வருது, ஏதோ ஒரு தேவையை சந்திக்கிறதுக்காக வருது, எதையோ ஒன்று வாங்கிக்கிட்டு போகிறதுக்காக வருது, இல்லையா இருக்கிற சமாதானத்தையும் பிடுங்கிக்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்குது, ஏதோ ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்காக வருது அப்படின்னு. அப்படி கூட்ட மாத்திரத்திலேயே இவரும் அப்படி தான் கூப்பிடுறாரு. ஆனால் தாவீது அவனை நம்பலை. ராத்திரி நேரங்களில், இரவில், அல்லது நடு இரவில், அல்லது விடியற் காலையில் 3 மணியில் பூனை குழந்த மாதிரி அழும். பூனை குழந்த மாதிரி அழும். ஆனால் நமக்கு நல்லா தெரியும், விவரமானவங்களுக்கு, அது பூனை குழந்த மாதிரி அழுது, அது உண்மையாகவே ஒரு தாயினுடைய குழந்தையின் சத்தம் அது இல்லைன்னு அந்த வித்தியாசம் தெரியும். அப்போ அது போல தான் தாவீது அந்த பூனை பிசாசுக்கு இதுக்காக ஒப்பிட்டு சொல்லப்படுது. அதனால் பூனை அது அழுற மாதிரி அந்த மாதிரி இவர் அழுவுறாரு. என் குமாரனாகிய தாவீதின் சத்தம் அல்லவா வந்திருக்கதே. எதுக்காக? 3000 பேரை கூட்டிக்கிட்டு வருஷ கணக்கில் தேடிக்கணும். வருஷ கணக்காக இதே தொழில், ஒரு வருஷம் இல்லை, பல வருஷங்களாக இதே தொழில். 12 மாதமும் வருஷத்தில் 12 மாதமும் வருஷத்துக்கு 365 நாளும் இதே தொழில். சொல்கிறது என்னென்னு? என் குமாரன் சத்தம் அல்லவா, என் குமாரன் சத்தம் அல்லவா அப்படின்ட்டு. அதற்கு தாவீது, ராஜாவாகிய என் ஆண்டவனே. ஆனால் என்ன சொல்லியிருக்கணும் தாவீது? அதற்கு தாவீது, ராஜாவாகிய சாத்தானே அப்படின்னு கூப்பிட்டுருக்கணும். ஆனால் அப்படி கூட மாட்டேங்கிறாரு. சவுல என்னன்னு கூப்பிட்டுருக்கணும்? அப்படி கூப்பிட்டுருக்கணும். நான் அப்படி கூப்பிடலை. ராஜாவாகிய என் ஆண்டவனே, இது என் சத்தந்தான் என்று சொல்லி, பின்னும் என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன? நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது?
இப்பொழுது ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக. கர்த்தர் உம்மை எனக்கு விரோதமாக எடுத்துவிட்டதுண்டானால் அதற்கு அவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்வாராக. மனுபுத்திரர் அதை செய்தார்களே ஆகில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட கடவர்கள். அவர்கள், நீ போய் அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி அவர்கள் இன்று என்னை கர்த்தருடைய சுதந்திரத்திற்கு அடுத்தவனாயிராதபடிக்கு துரத்தி விட்டார்களே. இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் இரத்தம் தரையில் விழாதிருப்பதாக. மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளுப்பூச்சியை தேட வந்தாரோ என்றான். அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா. என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாயிருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான். அதற்கு தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது. வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும். கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாயிருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாயிருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான். சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். அவன் வாயாலே ஆசீர்வாதமான வார்த்தையை தாவீதுக்கு சொல்ல வச்சார். ஆனாலும் சவுலை நம்ப வைக்கலை. வா, குமாரன் சத்தான் இல்லையா, நீங்கள் வா, நான் வரல. அங்கேயே இருந்துட்டு நீ ஆளை அனுப்பு, நான் ஈட்டியை கையில் கொடுத்து அனுப்புகிறேன். ஈட்டியை கையில் கொடுக்குறேன். அவன் வந்து இங்கே கிடக்கிற ஈட்டியை வந்து எடுத்துகிட்டு போட்டோம். நான் என்ன கௌதாரியா? என்னை காட்டில் வந்து வேட்டையாட வரேன் கௌதாரியா? நான் எல்லாரையும் கூட்டிகிட்டு வேட்டையாட வரையா? எப்போ பார்த்தாலும் நான் பூச்சியா வேட்டையாட வரேன்? நான் ஒரு தெள்ளுப்பூச்சி வேட்டையாட வரேன், தெள்ளுப்பூச்சி. நான் என்ன செஞ்சேன் உனக்குன்னு? கர்த்தர் உமக்கும் எனக்கும் நடுவாக இருந்து நீதி செய்வாராக. கர்த்தர் என்ன நீதி செய்வாராக. உம்மை என் கையில் கொடுத்துருந்தோம், நான் செய்யலை, அது கர்த்தர் செய்வாராக என்று சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கடந்து போகிறாரு. கர்த்தரோடு கூட கடந்து போகிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை உபத்திரவப்படுத்துகிற இவர்கள் கையிலிருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பாராக என்று சொல்கிறார். விடுவிப்பாராக என்று சொல்கிறார். நான் தப்பிதம் செஞ்சேன், அது செஞ்சேன், நான் பாவம் செஞ்சேன்றதெல்லாம் இதில் தான் உதடில் சொல்கிறார். எதில் சொல்கிறாரு? உதடில் சொல்கிறார். உள்ளே இருந்து சொன்னாலும் உள்ளே இருக்கிறது யார்? சாத்தான். நல்லா இருக்கிறான் சாத்தான். ஆனால் தாவீதோ தேவனுடைய ஆவியில், தேவனுடைய அன்பில் நிறைஞ்ச மனசோட சொல்கிறாரு, நீ செய்கிற மாதிரி நான் உனக்கு செய்கிறது கிடையாது, நான் செய்ய மாட்டேன். கர்த்தரோ தாவீதில் மகிழ்ந்து கண்மணியாய் காத்து கொண்டார். அதுபோல் அவருடைய பிள்ளைகளாகிய யாவரையும் சகல கோடி தீங்குக்கும் தீமைக்கும் பொல்லாப்புக்கும் சூதுக்கும் சத்துருக்கள் விரித்திருக்கிற வலைகளுக்கு தப்ப பண்ணி காப்பாற்றி கண்மணியாய் காத்து கொள்வார். எவ்வளவு சத்துருக்கள் எத்தனை பண்ணாலும் கர்த்தருடைய நாமத்தினாலே அது வாய்க்காமலே போகும். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அது வாய்க்காமலே போயிற்று. அது யாராலே வாய்க்காமல் போயிற்று? கர்த்தராலே தீமைகள் பொல்லாப்புகள் நாசம் மோசங்கள் வாய்க்காமலே போயிற்று. யாராலே வாய்க்க போயிற்று? கர்த்தராலே வாய்க்காமல் போயிற்று. அப்படியே அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாயிருக்கிற யாவும் வாய்க்காமலே போவதற்காக கோடி ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொன்ன வார்த்தை அவருடைய பிள்ளைகளிலே நிறைவேறும். அவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரிலும் நிறைவேறும். கர்த்தர் சொன்ன நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் கர்த்தராலே நிறைவேறும்.
நம்ம எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் சிறையிருப்பிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். எல்லா கட்டுகளும் கயர்களையும் நுகங்களையும் முறித்து அறுப்பார். கர்த்தர் வந்த மாத்திரத்தில் புசுக்குன்னு போயிடும், அவ்வளோதான். மிக எளிய முறையில், சாதாரணமான முறையில், நம்ப முடியாத வகையில் தம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுத்துருவார். கர்த்தர் மீட்டெடுப்பார். கர்த்தர் மீட்டெடுப்பார். அவரால் தான் நமக்கு தைரியம் கிடைக்கும், அவரால் தான் நமக்கு பலன் கிடைக்கும். வேறு யாராலையும் நமக்கு எந்த தைரியம் பலனும் கிடைக்காது. அவர் ஒருத்தர் தான் நம்ம மேலே உண்மையான பாசத்தையும் அன்பையும் நேசத்தையும் வைத்திருக்கிறவர். அவர் நம்மை கண்மணி போல காப்பாற்றி காப்பார். நம் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். வார்த்தையில் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், நம்மை கைவிடாதவர் என்பதை மெய்ப்பிப்பார். கர்த்தருடைய நாமம் நம் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை பல கோடி மடங்காய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலும் வேளையிலும் உம்முடைய அளவற்ற கிருபையின் அன்பின் பலத்தினாலே இடைக்கட்டி உம்முடைய சத்துவத்தை தந்து, ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆண்டவரே சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ மகத்துவம் பராக்கிரமம் அணிந்து கச்சையை கட்டி கொண்டு பூச்சக்கரம் அசையாதபடி பூர்வ காலம் முதல் நிலைத்திருக்கிறவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் விலக்கி சத்துருக்களுடைய கொடூர விருப்பங்கள் ஆண்டவரே, மகா கூடிய விருப்பங்கள், அவர்களுடைய கொடுமையான விருப்பங்கள் ஒன்று கூட கடுகளவும் உம்முடைய பிள்ளைகள் ஒருவரிலும் நிறைவேறாதபடி உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் தப்ப பண்ணி கடனை எல்லாவற்றையும் அடைத்து ஆண்டவரை எல்லா துக்கங்கள், வேதனைகள், பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், தலைகுனிவுகள் சகலவற்றையும் நீக்கி எல்லா பிரிவினைகளை அழித்து, பிரிவினையின் தீய சக்திகளை அழித்து, பகைகளையும் குரோதங்களையும் எரிச்சல்களை அழித்து, பகைவர்களை, துரோகிகளை, இரத்த பிரியர்களை, துன்மார்க்க அதிகாரிகளை அழித்து உம்முடைய பரிசுத்த நாமம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. பலத்த காரியங்களை செய்யும், அதிசயத்தக்க காரியங்களை செய்யும். மிகுந்த சந்தோஷமும் ஆரவாரமும் உம்முடைய பிள்ளைகளிலே உண்டாக கர்த்தர் கிருபை செய்யும். நீதிமானின் கூடாரங்களிலே கம்பீர சத்தம் உண்டு என்று சொன்ன வார்த்தை நிறைவேற கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இந்த நிமிடம் ஒவ்வொருவரிலும் ஆண்டவரே உம்முடைய பலத்த கரம், உம்முடைய வலது கரம் பராக்கிரமம் செய்வதாக. இந்த நொடி பொழுதிலிருந்து உமது வலது கரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு பராக்கிரமம் செய்வதாக. எங்கள் பராக்கிரமராகிய, எங்கள் பராக்கிரமசாலியாகிய, எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய எங்கள் யெகோவா தேவனுடைய வலது கரம் பராக்கிரமம் செய்வதாக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உமது கரம், உமது கரம், இது உமது கரம் என்று காண கிருபை செய்யும். இது உமது கரமே செய்ததென்று அறியும்படி கிருபை செய்யும். 109 சங்கீதம் 26 வசனத்தின்படி இது உமது கரம் என்று காண கிருபை செய்யும். இது உமது விரல் என்று காண கிருபை செய்யும். நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கல்வாரி ரத்தத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.